லட்சுமி அம்மாவின் இட்லி கடை. ஒரு ஊரில் லட்சுமி என்று ஒரு அம்மா இருந்தார். அவர் மிகவும் இரக்க குணம் கொண்டவர். தினம்தோறும் இலையில் 2 இட்லிகளை வைத்து யாரேனும் பசியோடு இருப்பவர்கள் சாப்பிடுவதற்காக தன் வீட்டின் மதில் சுவர் மீது வைப்பாங்க. இப்படியே தினமும் பண்ணாங்க. அப்பொழுது அந்த வழியே சிகப்பு துண்டு போட்ட ஒரு பிச்சைக்காரர் அதை எடுத்துக்கொண்டு தினமும் எதையோ சொல்லி முனகி கொண்டே போவார். இப்படியே டெய்லியும் நடந்தது. இட்லிகளை எடுத்துட்டு போறாரு சரி, ஆனா டெய்லியும் என்னவோ சொல்லி புலம்பிக் கொண்டே செல்கிறாரே, அது என்னவா இருக்கும்? என்னன்னு அதை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீனாட்சிக்கு ஒரே ஆர்வமாக இருந்துச்சு. இதனால் ஒரு நாள் இட்லியை வச்சுட்டு அங்கேயே மதில் சேவருக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டாங்க லக்ஷ்மி அம்மா. அப்பொழுது அந்த பிச்சைக்காரர் என்ன முணுமுணுக்கிறாரு தெரியுமா? நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே வந்து சேரும். தினம்தோறும் அந்த பிச்சைக்காரர் இதையே சொல்லிக்கின்னு போனாரு. இதை கேட்ட லக்ஷ்மிக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துட்டு போறாரு, நீ மகராசி நல்லா இருக்கணும்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, இல்ல இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லலைனா கூட பரவாயில்ல, சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தாயின்னு கூடவா சொல்ல தோணல? அது என்ன, செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும், செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பி வரும்னு தினமும் இதையே சொல்லிட்டு இருக்கான். இவன் பிச்சைக்காரனா இல்ல பைத்தியக்காரனா? நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா ரொம்ப கோவமாக திட்டினாங்க. நாளடைவில் அவங்க கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. ஏன்னா தினம்தோறும் அந்த பிச்சைக்காரர் அதையே சொல்லிக்கிட்டு போனாரு. இதை யோசித்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இவனுக்கு நல்ல இட்லியே வைக்கக்கூடாது, கெட்டு போன பழைய இட்லி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பழைய இட்லியை கொண்டுன்னு போயிட்டு அந்த மதில் சேர் மேலே வச்சாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு மனம் ஏனோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் அப்படி சொன்னா என்ன, அதுக்கு நம்ம இப்படியா செய்யறது? ச்சே, தப்பு பண்றோமே அப்படின்னு சொன்னாள். மனம் மாறிய லக்ஷ்மி அம்மா அந்த இட்லியை எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு அன்னைக்கு செஞ்ச நல்ல இட்லியை கொண்டு வந்து வச்சாங்க. வழக்கம் போல அந்த சிகப்பு துண்டு போட்ட பிச்சைக்காரர் இட்லியை எடுத்துக்கிட்டு, நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பி வரும் என்று சொல்லிக்கிட்டே சென்றார். அவனை அப்படியே அறையலாம் போல இருந்தது லக்ஷ்மி அம்மாவுக்கு. அன்று மதியம் கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்தாங்க. வாசல்ல வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடிய நிலையில் நின்று கொண்டிருந்தான். வந்தா வேலையோட தான் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு சென்ற லக்ஷ்மி அம்மாவின் ஒரே மகன்தான் இவன். பெயர் கண்ணன். அச்சச்சோ, என்னாச்சுப்பா உனக்கு, இப்படி வந்திருக்க? வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்னோட பர்ஸு காணாம போயிடுச்சுமா, கையில காசு இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணுல படல, மணிக்கணக்கா வீட்டுக்கு நடந்து வந்துட்டே இருந்தேன். நல்லா வெயில், ரொம்ப பசி வேற, மயங்கி கீழே விழுந்துட்டேன். கண் முழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு பெரியவர் தண்ணி தெளிச்சு என்னை எழுப்பி உட்கார வச்சு 2 இட்லியை சாப்பிட சொல்லி கையில கொடுத்தார். இட்லியை சாப்பிட்ட பிறகுதாம்மா எனக்கு உசுரே வந்துச்சுமா. இதை கேட்டதும் பேய் அறைந்தது போல் அதிர்ச்சி அடைந்தார் லட்சுமி. அவர் பார்க்கறதுக்கு எப்படிப்பா இருந்தாரு? அவர் சிகப்பு கலர்ல துண்டு போட்டுட்டு இருந்தாருமா, பார்க்கறதுக்கு ஏதோ பிச்சைக்காரர் போல் இருந்தார். பாவமா அவரு, ரொம்ப நல்லவர். அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த கெட்டு போன இட்லிய அவருக்கு தந்திருந்தா அதை என் மகன் சாப்பிட்டு இருப்பான், உடம்பு இன்னும் முடியாம போயிருக்கும். அதை நினைத்து மிகவும் பதைபதைத்தார். கண்கள் கலங்கியது. நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பி வரும்
என்ற பிச்சைக்காரரின் முனங்களுக்கு என்ன அர்த்தம் என்று லக்ஷ்மி அம்மாவுக்கு இப்போது புரிந்தது. அன்றிலிருந்து வழக்கம்போல் லக்ஷ்மி அம்மா மதில் சுவரில் இட்லியை கொண்டு வந்து வைப்பார். அதேபோல் சிகப்பு துண்டு போட்ட பிச்சைக்காரரும் இட்லியை எடுத்துக்கொண்டு முணங்கிக் கொண்டே செல்வார். இம்முறை லக்ஷ்மி அம்மாவின் கண்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. ஆம் நண்பர்களே, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எவ்வளோ நல்லவங்களா வேணா இருக்கலாம், தானம் தர்மம் கூட செய்யலாம். ஆனால் உங்களுடைய கோபமும் மற்றவர்களை புரிந்து கொள்ளாத தன்மையும் தவறான வழியில் நம்மளை இட்டு செல்லும். அதனால் கோபத்தை நாம் கட்டுப்படுத்துவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.